எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு வந்து இந்த பச்சரிசி மாவு வச்சு செய்கிறது. ஒரே ஒரு கப்பு மெஷரிங் கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதோட வெயிட் வந்து 150 கிராம். அது வந்து அதுக்கப்புறம் வந்து வெள்ளைச்சீனி வந்து அரை கப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதில் அரை கப் எடுத்துக்கோங்க. அது வந்து 64 கிராமு. அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்துக்கோங்க, 40 கிராம். அது வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நட்ஸு போடணுமோ அவ்வளோ நட்ஸு, முந்திரி பருப்பு எல்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இப்போ நல்லா படைஞ்சிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை படைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நல்லா கொலக்கட்டையாக வந்து இப்படி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வந்து அந்த கொலக்கட்டையை வச்சுட்டு இட்லி அவிக்கிற ஃபஸ்ட்டு தண்ணிக்கு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே அதை வச்சு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி. இதே மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இந்த வேர்க்கடலை வந்து அவிச்சு எடுத்து அந்த இதை கூட ஸ்நாக்ஸாக வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதை வந்து வேர்க்கடலை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கழுவியே வச்சுருக்காங்க. ரோட்டில் விற்கிறவங்க கழுவாமல் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுருங்க. ஒரு டம்ளர் வந்து 200 ml வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலையோட அளவு வந்து 820 கிராம். அது வந்து அதை உள்ளே போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வந்து அந்த இதை குக்கரை வச்சுருங்க. வச்சுட்டு வந்து ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுருங்க. ஆரம்பத்துலேருந்தே மீடியத்தில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வந்து அந்த சிம்மில் இருந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த கரண்டியை வச்சு இப்படி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. நன்றி.